ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 2 ஒயரில் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து அருங்கோணம் டிசைன்கிறது. ஒரே ரோலில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கைப்பிடி போடலாம். அந்த 4 ஒயர் கணக்கு பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுற ஒயர் வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன். அந்த கைப்பிடி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வச்சுட்டு மிச்ச ஒயரை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கேன். 3.25 அடி எடுத்திருக்கேன். 3.25 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப கனமாக வேணும்னா 3 ஒயர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஈவனாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து மேலே அந்த ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அது வந்து 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். 7.25 அடியில் எடுத்துருக்கிறேன். அதையும் உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடி வந்து ரொம்பவே ஈஸிங்க. இதுதான் பேஸு. இதோட வந்து 3 ஒயர் வச்சு போடலாம், அதுக்கப்புறம் 5 ஒயர் வச்சு போடலாம். அதெல்லாம் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் பேஸ். இது வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது நம்ம ஈஸியாக போட்டுட்டோன்னா அடுத்து அந்த 3 ஒயர் 5 ஒயர் வச்சு போடுற ஹேண்டிலில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதை கரெக்டாக ஈவனாக இருக்கணும் ஒயர், இல்லைனா வந்து நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் வந்து அந்த எல்லோ கலர் ஒயரும் ஈவனாக இருக்கணும், மேலே அந்த பிங்க் கலர் ஒயரும் நமக்கு ஈவனாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை 2ஐயும் நம்ம எக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் நம்ம மேலே எடுத்துக்கலாம். இந்த ஒயர் நம்ம கீழே இருக்கிறதுனால நம்ம அடியில் கொடுத்து நம்ம இந்த ஒயரை இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதுதான் பேஸ். இதை வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த 2 ஒயருக்கும் மிடில் நான் கொண்டு வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எது நமக்கு அந்த 2 ஒயரும் ஒட்டி இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் கை வைக்கக்கூடாது. இந்த பக்கம் 2ம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஒயர் எடுத்து நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் உள்ளுக்க கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம லைனாக போட்டுட்டு வர போகிறோம். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஒயரை எடுத்து நம்ம ஆப்போசிட்டில் நடுவில் கொடுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சைடில் வந்து 4 நாட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் நடுவில் 3 நாட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் 4 நாட்ஸ் இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 11 நாட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். அதை நம்ம கணக்கு பண்ணி இந்த மாதிரி ஒயரை இன்சர்ட் பண்ணி நம்ம ஹேண்டில் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக அழகாக இருக்கும். இந்த கூடைக்கு வந்து பேஸ் வந்து 18 நாட்ஸ் 18 ஒயர் எடுத்திருக்கேன். 18 ஒயரும் வந்து 5.5 ஃபீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லைன்ஸ் இருக்குது பாருங்களா, அந்த பிரெத்து, அது வந்து நமக்கு 7 லைன்ஸ் நமக்கு வரணும். ஹைட் வந்து அந்த நம்ம போடுறபடி ஃபஸ்ட்டு வந்து 4 நார்மல் நாட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் மேலே வந்து 4 நார்மல் லைன் போட்டுட்டு ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் ஹேண்டில். இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் 4 நாட்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் 4 நாட்ஸ் விட்டுட்டு உள்ளே வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணி நம்ம கரெக்டாக ஈவனாக அழகாக நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். அந்த துண்டு ஒயரெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். வெளியே எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ தான் நமக்கு கூட பார்க்க அழகாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த ஹேண்டிலை நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அழகாக உள்ள இன்சர்ட் பண்ணிடணும். அந்த எல்லோ கலர் ஒயர் நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக நம்ம நாட் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூடையை திருப்பிக்க போகிறேன். திருப்பிக்கிட்டால் தான் நமக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கழுத்தெல்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து கூடையை உள்ளுக்க திருப்பிக்கிட்டு நீங்கள் இந்த துண்டு ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூடையை திருப்பிட்டு நம்ம ஒரு ஒயராக வந்து ஈவனாக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்டில் வந்து இந்த மாதிரி கீழே
விழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழாமல் இருக்கணும்னா ஒரு 3/4 அடியில் ஒரு ஒயர் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை மேலே இந்த மாதிரி உள்ளே கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஹேண்டில் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி அழகாக ஹேண்டில் வந்து நிற்க வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கூடை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே அந்த ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கூடை ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.